மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் கிராஃப்டில் ஆரிகாமியில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க எல்லோரும் பழகிற மாதிரி 4 கப் செய்ய போகிறோம். 4 கப் செய்கிறதுக்கு நமக்கு பேப்பர்ஸ் தான் தேவைப்படும். பேப்பர்ஸ் வந்து கலர் பேப்பராக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பேப்பர் இருக்கோ எடுத்து செஞ்சு பழகுங்க. அதுக்கு வந்து நான் இப்போ கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். கலர் பேப்பர் வந்து ஸ்கொயராக தான் இருக்கணும். ஸ்கொயர் பேப்பரில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஸ்கொயர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒயிட் பக்கமாக இருக்கிற பக்கம் செஞ்சிங்கன்னா கலர் வெளியில் வரும். அதை நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு 2 பக்கமும் கலராக இருக்கிற கிராஃப்ட் பேப்பரில் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒயிட் பக்கம் வெளியில் வந்து செஞ்சிங்கன்னா தான் உள் பக்கம் கலர் வர மாதிரி வரும். நம்ம இப்போ செய்கிற ப்ராடக்ட் வந்து கலர்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. நம்ம அதே கர்ச்சீப் ஃபோல்டு பண்ணுறோம். கப்பல் செஞ்ச மாதிரியே கர்ச்சீப் ஃபோல்டு பண்ணுறோம். கர்ச்சீப் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம போட்டுக்கு செஞ்சோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு முன் பக்கமும் பின் பக்கமும் ஃபோல்டிங் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம கரெக்டாக நீட்டாக வரணுன்னா அதே திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணலாம். இல்லை எங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னாக்கா அப்படியே ஓப்பன்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 4 கார்னரும் உள் பக்கமாக வரணும். இந்த 4 பகுதியும் வந்து கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். உள்ள சென்டரில் வந்து அந்த 4 பேப்பரும் உள்ளே வந்து ஜாயிண்ட் ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து ஸ்டெப் 1ன்னு சொல்லுவோம். ஸ்டெப் 2வும் வந்து இதே மாதிரி தான் செய்யணும். பேக் சைடு திருப்பிக்கிட்டு நீட்டாக அதே மாதிரி நம்ம பண்ணணும். நான் வந்து இப்போது ஓப்பன்லேயே அப்படியே பண்ணிடுறேன். 4 கார்னரோட சென்ட்ரு டச் ஆகிற மாதிரி 4 கார்னரும் இருக்கணும். இந்த மாதிரி 4 கார்னரும் சென்டரில் டச் பண்ணணும். இதை ரிவர்ஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து ஹாஃப் மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 4 கப் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 கார்னர்லேயும் இந்த 2 சைட்லேயும் சென்டரில் கை வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம்னா இந்த ஷேப் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஒவ்வொரு பக்கமும் ஓப்பன் பண்ணி விடலாம். மேக்ஸிமம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நிறையா ஒர்க் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது 4 கப். நம்ம 4 கப் ஒன்று செஞ்சிட்டோம். செகண்டு 4 கப்பில் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒவ்வொரு வேரியேஷனாக பார்க்கலாம். இன்னொரு 4 கப் நெக்ஸ்ட் செய்ய போகிறேன். நம்ம திரும்ப பேப்பர் எடுக்கிறோம். ஸ்கொயர் பேப்பர் தான் எடுத்துருக்கிறோம். இந்த ஸ்கொயர் பேப்பர் வந்து அதே மாதிரி 4 கப் செய்யறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நான் செய்கிறேன். நாலு கார்னரும் ஒன்று சேரணும். பாருங்கள், 4 கப் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக் இப்படி இருக்கும். இப்போது 2 பக்கமும் இந்த மாதிரி மடிக்கணும்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பப்பட்டாக செய்ய போகிறோம். பப்பட் செய்கிறதுக்கு வந்து ஒரு பிளாக் ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கிட்டு 2 ஐஸ் ட்ரா பண்ணுறேன். 2 பக்கம் மட்டும் போதும், 4 பக்கமும் ஐஸ் வரையாதீங்க. 2 கண்ணு தான் இருக்கிறதுனால 2 கண்ணு மட்டும் வரைஞ்சிட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம 4 கப்பாட்டாக செய்யும்போது இந்த மாதிரி பண்ணும்போது ஐஸ் அதில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு ரேபிட்னாக்கா முக்கியமாக ரேபிட் தேவையானது காது. அந்த காது ட்ரா பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற கலர் பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணணும். ஒரு ஃப்ரண்ட் வந்து நமக்கு நார்மலாக இருந்தால் ஸ்லீப்பிங் லைனாக இருந்தால் சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பாக இருக்கணும்.
இந்த யூ ஷேப்பாக இருக்கிற மாதிரி காது கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரே இதெல்லாம் 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ 2 பீஸ் காது என்கிட்ட இருக்குது. நம்ம வந்து அந்த கண் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த இடத்துல க்ளூ போடணும். லைட்டாக போட்டிங்கன்னா போதும். போட்டதுக்கப்புறம் இந்த கலர் பேப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி ஒட்ட வைக்கணும். பாருங்கள், ஒரு பப்பட் ரேபிட் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இந்த பப்பட் பேசுகிற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இந்த பப்பட் ரேபிட் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம 4 கப்பில் எக்ஸ்டென்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பப்பட் ரேபிட் பார்த்துருக்குறோம். அடுத்தது திரும்ப 4 கப்பில் நிறையா வெரைட்டி பார்க்கலாம். கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டோம். எப்பயும் போல் நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கிறோம். 4 பக்கமும் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் 4 கார்னரும் உள்ளே வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து பேக் சைடு திருப்பிட்டு செகண்ட் ஸ்டெப் செய்யணும். இது செகண்ட் ஸ்டெப் இப்படி இருக்கும். தேர்ட் ஸ்டெப் வந்து அதே இந்த 4 கப்போட ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணணும். 3 வாட்டி பண்ணும்போது நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இதை வச்சுட்டு நம்ம அந்த 4 கப்போட எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிட்டு வேறு செய்வோம். நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி விடணும். ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு லாந்தர் கிடச்சிடும். இப்போது இதில் லாந்தர் நமக்கு கிடச்சிச்சு. ஏன் உங்களுக்கு லாந்தர் 2ஆவது டைம் செஞ்சு காமிச்சோன்னாக்கா, இதை 2ஆக மடிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். இது என்ன மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ஷர்ட் போல் இருக்கும். ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போல் இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரு 2 கை, ஹிப்பு, டாப், இது ஒரு டாப்ஸ் போல் இருக்கும். இதை நம்ம செஞ்சு பழகலாம். இப்போ இதே நான் லாந்தர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த லாந்தருக்கு பாருங்கள், இந்த லாந்தரில் 2 பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணணும். இப்போ 4 பக்கமும் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 4 பக்கமும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணேன்னா, இதையும் 2ஆக மடிக்கும்போது இது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போல் கிடைக்கும். இப்போ நம்ம 2 விதமான ஷர்ட் கிடச்சிருக்குது. இது ஒரு டைப் ஷர்ட் கிடச்சிருக்கு, இது ஒரு டைப் ஷர்ட் கிடச்சிருக்கு. நமக்கு ஷர்ட்டே வேணாம், ட்ரௌசர் வேணும் அப்படின்னா இந்த பீஸை வந்து கிராஸாக ஃபோல்டு பண்ணும்போது ட்ரௌசர் கிடைக்கும் நமக்கு. ஹாஃப் பேண்ட் பாருங்கள், ஹாஃப் பேண்ட் போல் கிடைக்குது. இந்த ஹாஃப் பேண்ட்டை வந்து ஷர்ட்டோடு மேட்ச் பண்ணும்போது பாருங்கள், ஒரு பாயோ ஒரு கேர்ளோ இது மாதிரி கிடைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு மேலே வந்து இங்கே தலை வச்சுக்கலாம், இங்கே கால் ஆட்டம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கை ஹேண்ட்ஸ் வேணாலும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம பாய் கேர்ள் ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டார் ஆட்டம் ஒன்று பண்ணணும்னு சொன்னல, அதில் வந்து நம்ம இந்த ஷர்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு கேர்ள் கிடச்சிடுவாங்க. பாருங்கள், கேர்ள் ஆட்டம் கிடச்சிடுவாங்க. இந்த கேர்ளுக்கு நம்ம ஹெட்டும் லெக்ஸும் வச்சோம்னாக்கா ரொம்ப அழகாக நம்ம பாய் கேர்ள் ரெடி பண்ணிடலாம். பாய் கேர்ள் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா? வணக்கம்.